அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இங்கு உங்களிடம் உரையாடப் போகும் தலைப்பு, மரணத்திற்கு பின் என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத். நமது பிஸியான ஓய்வில்லாத வாழ்வில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நமது வாழ்க்கை முறையில் நாம் மரணத்தை விட்டு ஓடிவிடலாம் என நினைக்கிறோம். நாம் எல்லா விஷயங்களை விட்டு தப்பித்து விடலாம் என நினைக்கிறோம். நாம் உண்மை நிலையிலிருந்து மறைய நினைக்கிறோம். இந்த சூழ்நிலையை தலையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் என் சகோதரர்களே. நீங்கள் விடை பெற வேண்டிய நேரம் இது. நீங்கள் இந்த உலகை விட்டு பிரிய போகிறீர்கள். உதாரணமாக, நீங்கள் உங்கள் மரண படுக்கையில் இருக்கின்றீர்கள். அப்போது குடும்பத்தை பற்றி சிந்திப்பீர்களா? அல்லது கார்களை பற்றி சிந்திப்பீர்களா? அல்லது வீட்டை பற்றி யோசிப்பீர்களா? அல்லது பணத்தை பற்றி யோசிப்பீர்களா? எதை பற்றி யோசிப்பீர்கள்? எதை பற்றி யோசிப்பீர்கள்? உங்களை பற்றியும், நீங்கள் செய்த அமல்களை பற்றியும், நான் என்ன செய்தேன் என்பதை பற்றியும் மட்டுமே யோசிப்பீர்கள். கரெக்டா? ஏன்னா மரணத்தோட உண்மை நிலை இதுதான். வீடு, குடும்பம், பணம், கார் எதுவும் நம்ம கூட வராது. இதுதான் உண்மை. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இதில் 2 ஆத்மா உண்டு. ஒன்று நல்ல ஆத்மா, அதாவது நல்ல அமல்கள் செய்தவர்கள். 2 தீய ஆத்மா. நல்ல ஆத்மா கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு 2 வானவர்கள் அங்கே வருவார்கள். முன்கர், நக்கீர். 2 வானவர்களும் வந்து அந்த ஆத்மாவிடம் கேட்பார்கள். மொத்தம் 3 கேள்விதான். அந்த 3 கேள்விகளும் இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது பேசும் நம் நாக்கு அன்றைய நாளில் பேசுவது கடினம். அன்று நம் இதயம் மட்டுமே பேசும். அந்த 2 வானவர்களும் 3 கேள்வி கேட்பாங்க. அந்த 3 கேள்விகள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன். 1, உன்னுடைய இறைவன் யார்? 2, உன்னுடைய மார்க்கம் எது? 3, உனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார்? நம்முடைய இறைவன் யார்? அவன்தான் அல்லாஹ். நம்முடைய மார்க்கம் எது? அதுதான் இஸ்லாம். நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? அவர்கள்தான் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச நாவும் அப்போது பேசாது. நம் இதயம்தான் பேசும். அப்போது இந்த அழகான பயபக்தியுள்ள ஆத்மா 3 கேள்விகளுக்கும் வெற்றிகரமாக பதில் கொடுக்கும். அவரது பார்வை எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கபர் மிகவும் விசாலமாக்கப்படும். அவர் உறங்குவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். பிறகு அவருக்கு ஒரு ஜன்னல் திறக்கப்படும். பின்பு சுவனத்தின் நறுமணத்தை நுகர முடியும். அவர் சுவனத்தில் தனது நிலையை பார்க்க முடியும். 2வது வகையானது தீய ஆத்மா உடைய விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நாளையில் பயானில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.